காளித்திம்பம் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் ஒரு பொங்கல் விழா தான் அப்படியே ஆரம்பமாச்சு. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் படுவேகமாக நடந்து கொண்டு இருந்தது. இந்த சமயத்தில் இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்த ரீட் என்ஜிஓ அமைப்போட டைரக்டர் மற்றும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, விஐபிங்க எல்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வெளியூரில் இருந்து நிறைய விஐபியெல்லாம் வரவும் இந்த ஊர் மக்கள், கிராமத்து மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களெல்லாம் நல்ல முறையில் வரவேற்றாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழா நடக்கிறப்ப அந்தந்த பானையிலேருந்து பொங்குவது ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. இந்த பொங்கல் பானை சுற்றிலும் மக்களும் சரி, இல்லை வெளியிலிருந்து வந்த விஐபிகளும் சரி, இந்த பொங்கல் பொங்குவது ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. அந்த தருணம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லார் முகத்திலையும் அந்த பானை நோக்கி இருந்தது. ஒரு வழியாக பழங்குடியினருடைய பொங்கல் பொங்கி வழிந்தது. எப்பவுமே பொங்கல் பொங்கி வழிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஊர் பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பானை சுற்றி அரிசியெல்லாம் போடுவாங்க. இப்படி ஒரு புறமாக அப்படியே நடந்துட்டு இருந்தது. சரி, எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி விறகுலாம் எரிச்சு விட்டு இந்த பொங்கலுக்கான ஏற்பாடுகள்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருந்தது. சரி, இந்த பொங்கலில் ஒரு புறம் வச்சிட்ருக்கப்ப அந்த ரீடு அமைப்பு டைரக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கிராமத்து மக்களை விட்டு கொஞ்சம் பேச வைக்கிறது, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா, பாட வைக்கிறது. அதே மாதிரி சில அந்த கிராமத்து ஆளுங்கள்லாம் பாடுறதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். கோனே கிராப்புக்காரா கோட்டு ஜோபில பணம் இருந்தா வாருங்க மச்சா, கோட்டு ஜோபில பணம் இருந்தா வாருங்க. நான் பஸ்ஸுக்கு போகும்போது மாலை வண்டி ஏறும்போது பாக்கெட்டில் பணம் இருந்து புள்ள நான் இப்போ வேறொரு தோல்வி. ஒரு புறம் இப்படி பாட்டு பாடி அப்படியே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போன இந்த பொங்கல் திருவிழாவில் அடுத்தது பார்த்திங்கன்னா வாத்தியங்கள் முழங்க மக்கள் அவங்க பழங்குடியினருடைய பாரம்பரிய நடனம் ஆட இருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோலாம் பாருங்கள். நமக்கு வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும்.